அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜே வெங்கட் நாராயணன், முகதாடை அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன். இப்போ சமீப காலங்களில் COVID-19 பற்றி அதிக பேச்சு வருது. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நாம் சில மெஷர்ஸை வச்சு நாம் எப்படி நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இருக்குது. இதனால் வழக்கம் போல் இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, அந்த ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. அதை தவிர்த்து இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் எவிடன்ஸ் பேஸோட, உங்களுக்கு எவிடன்ஸ் பேஸோட சொல்கிறதுக்கு தான் நான் இத்தனை ஆர்டிகல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் கபசுர குடிநீர் குடிக்கலான்றாங்க, அதை எதிர்க்கிற சாராரும் இருக்காங்க. கபசுர நீர் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எதிர்க்கிற சாராரும் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அதை பற்றி தெளிவுபடுத்தான். ஸோ அதனால் முக்கியமாக இது பொதுமக்களுக்கும் அனைத்து மருத்துவ நண்பர்களுக்கும் தான், அலோபதி ஆகட்டும், ஆயுஷ் நண்பர்களாகட்டும், அனைத்து மருத்துவ நண்பர்களுக்கும் தான் இந்த பதிவு. இதை கவனமாக பார்த்துட்டு வாங்க. எப்படி நம்ம COVID-19 வைரஸை வீட்டுக்குள்ளே இருந்தே முறியடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவராக நம்மளுடைய கடமை என்னவா இருக்கணும்னா, இறப்பு சதவீதத்தையும் அதோட பயங்கரங்களையும் எடுத்தவொடனே நம்ம சொல்ல வேண்டாம். வெளிநாட்டில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இப்போ இந்தியாவில் இத்தனை பேர் பாதிப்புன்றப்போ மக்களுக்கு அது விழிப்புணர்வுக்கு பதில் ஒரு பயத்தை தான் உண்டாக்குது. அது சொல்கிறதுக்கு மீடியா இருக்குது. அதனால நாம அந்த மாதிரி இவ்வளோ தூரம் இறக்குறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்த வேண்டாம். மாறா நம்பிக்கை தர மாதிரி சில விஷயம் சொல்லலாம். உதாரணம் ஏன் சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்போ COVID-19 வைரஸ் வெளிநாட்டில் ஏற்படுத்துகிற பாதிப்பை இந்தியாவில் ஏற்படுத்தாம கூட போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜீன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தவிர்த்து த விருலன்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம் சொல்லக்கூடிய அதோட வீரியத்தன்மை குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சும்மா சொல்லல, எவிடன்ஸ் பேஸ்டா. இதோ இப்போ இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த கொரோனாவுக்கு சவால் விடும் இந்தியர்களின் மரபணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இதுதான் இப்போ நடக்குது. அதனால நாம அனாவசியமாக மற்ற கம்பேரிசனும் இங்கே நடக்க போகிற ஒரு பயங்கரத்தை பற்றியோ அந்த மாதிரி எதிர்பார்த்தோ கணிச்சோ சொல்ல வேண்டாம். அது பயத்தை தான் மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். நம்பிக்கை தர மாதிரி பேசணும். ஏன் நம்பிக்கை தர மாதிரி பேசணும்னா, தவறான நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையை பற்றி நான் உங்ககிட்ட ஏன்றது கடைசியாக சொல்கிறேன். ரெண்டாவது, கபசுர குடிநீர் கபசுர குடிநீர் பற்றி ஒருத்தர் தப்பா சொன்னார். என்னன்னா, அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னே தெரியல, அதை பற்றி சரியா ஸ்டடி பண்ணலன்ட்டு 2018 கபசுர குடிநீர் பற்றி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஸ்டடின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து 2015 கபசுர குடிநீரோட ஸ்வைன் ஃப்ளூ எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்ற ஒரு ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க. அதுல கபசுர குடிநீர்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸோட பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் அதுல போட்டிருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸும் போட்டிருக்காங்க. அதுக்கும் மேல அந்த ஆர்டிகிள் உள்ள போய் நல்லா பாருங்க. அதுல எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணிருக்காங்க, ஃபாரினர்ஸ் தான் எல்லாரும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த 15 கான்ஸ்டிடியூட்ஸ் இன்கிரீடியன்ஸ் மேலேயும் ஃபாரினர்ஸ்குள்ள இது ரிசர்ச் பண்ணி அதுல ஆன்டி டியூமர் ஏஜென்டா இருக்கு, ஆன்டி டயபெட்டிக் ஏஜென்டா இருக்கு, ஆன்டி வைரல் ஏஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. அதனால டாக்ஸிட்டி ஃப்ரீயா தான் இருக்கு இவங்க பண்ண ஒரு ஸ்டடி. இன்னும் ஹியூமன் ட்ரையல்ஸ் அடிக்குவேட்டா பண்ணலையே தவிர கண்டிப்பாக இதை மக்கள் கிட்ட பயன்படுத்தலான்ற மாதிரி தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக கபசுர குடிநீர் ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு சயின்ஸான ஒரு விஷயம் தானே தவிர இது ஏதோ அனெக்டோடலா சொல்லக்கூடிய வாய் வழி சொல்லு கிடையாது. அதனால நிச்சயமா கபசுர குடிநீர் குடிக்கலாம், சயின்டிபிக்கானது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதே மாதிரி ஹெர்பல் ட்ரக்ஸ் எப்படி நம்புறது, ஹெர்பல் ட்ரக்ஸ்லயும் கெமிக்கல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, என் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இப்போ ஹெர்பல் மெடிசன் பத்தி நிறைய வருது. இப்ப பாருங்க, இம்யூனோ மாடுலேட் ஹெர்பல் மெடிசன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் கால்ட் அஸ் இம்யூனோ மாடுலேட்டர்ஸ். இப்ப பிளான்ட்லயும் கெமிக்கல் இருக்கு, மேன்லயும் கெமிக்கல் இருக்கு, மேன் மேட் இண்டஸ்ட்ரியில பண்ற கெமிக்கல் இருக்கு. 3 கெமிக்கலும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா 3 கெமிக்கல் ஸ்ட்ரக்சரா கிட்டத்தட்ட சிமிலர் ஆனா கூட 100% அதனோட எஃபெக்ட் ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பாடியில இருக்க அட்ரினலினும் எக்ஸோஜினஸா வெளில இருந்த அட்ரினலினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் 100% பார்மகால் ஆக்ஷன்ஸ் அப்படியே கிடையாது. அதுல சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம உடம்புல சேர்றதோட சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும் கம்பேர் டு எக்ஸோஜினஸ்லி செக்ரேட்டட் அட்ரினலினை விட. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த என் நம்பர் ஆஃப் ஸ்டடிஸ் பாருங்க. இப்போ ரோல் ஆஃப் மெடிசினல் பிளான்ட் அண்ட் இம்யூன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஹெர்பல் பிளான்ஸ் யூஸ்டு ஃபார் இம்யூனோமாடுலேட்டரி ஆக்ஷனுக்கு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து நேச்சுரல் இம்யூனோமாடுலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்யூனோமாடுலேட்டரி அண்ட் நேச்சுரல் இம்யூனோமாடுலேஷன் சொல்லி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. ரிவ்யூ ஆன் இம்யூனோமாடுலேஷன் அண்ட் இம்யூனோமாடுலேட்டரி ஆக்டிவிட்டி ஆஃப் சம் ஹெர்பல் பிளான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம், எய்ட்ஸ் HIV பேஷண்ட்ல இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்து அது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஹெர்ப்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அலோபதிக் மெடிசன்ல இருக்க சைடு எஃபெக்ட்ஸை குறைத்து இதுல நிறைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நிச்சயமா நம்ம ஹெர்பல் பிளான்ஸோட மகத்துவத்தை நம்ம தப்பா சொல்லவே முடியாது, அதை கேள்விக்குறியும் ஆக்க முடியாது. இவ்வளவு ஏன், இப்போ பூண்டு நம்ம காலங்காலமா பயன்படுத்திட்டு வரோம். அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லையா, கெமிக்கல் இருக்கு, பட் அது நேச்சுரலி அக்கரிங் கெமிக்கல் விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த்.
அதுக்கு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, ரெண்டாவது ப்ரொஃபைலாக்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத ஒரு ஸ்டடி மூலமா நிரூபிச்சிருக்காங்க. ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி ஆஃப் கார்லிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆன் இன்ஃபுளுன்சா வைரஸ், என்ன வைரஸ், இன்ஃபுளுன்சா வைரஸ்ல வந்து போட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம இவ்வளவு நாள் யூஸ் பண்ற பூண்டு நமக்கு எவ்வளவு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கப்போ இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக இப்போ ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஒரு காலத்துல அனெக்டோட்டலா பாட்டி வைத்தியம் அப்படின்றதுலாம் இன்னைக்கு எவிடன்ஸ் பேஸ்டாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம அந்த மருத்துவ முறைகளை தப்பா சொல்லவே முடியாது. இதை தவிர்த்து உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்டமேட்டிக் தான் ட்ரீட்மெண்ட் பண்றோம். உதாரணத்துக்கு கோவிட்-19 பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேராசிட்டமால் இந்த மாதிரி பாடி டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா லைஃப் சேவிங்கா ஆக்சிஜன் மெஷர் பண்றோம். ஆனா இப்போ டெங்கு ஃபீவர் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு ஃபீவர் டயத்துல அலோபதி மெடிசன்ஸ் அவ்வளவு எஃபெக்டிவா இல்லாத நேரத்துல நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நிலவேம்பு குடிநீர் குடித்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது மக்கள் மத்தியில. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப நம்பிக்கையானாங்க. அதுல இருந்து நிறைய பேஷண்ட்ஸ் குணமடைந்து அவங்க நல்லபடியா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இது வந்து அனெக்டோடல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும் உண்மையிலே எவிடன்ஸ் பேஸ்டா அதை 2019 ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. என்ன ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் கரண்ட் அட்வான்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ 2017 கொடுத்த ஒரு ட்ரக் பத்தி 2019 பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்ப அன்னைக்கு தேதியில இத பத்தி ஒரு ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, இதை நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா நிறைய மக்கள் ஒருவேளை இதனால பிழைக்காம கூட போயிருக்கலாம், காப்பாற்றப்படாம போயிருக்கலாம். ஆனா நல்ல வேளை நம்ம கொடுத்து காப்பாத்திட்டோம் இல்லையா? அதுபோல் ஒருவேளை கபசுர குடிநீரை பத்தி இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரப்போ இன்னைக்கு ஒருவேளை கொடுக்காம விட்டு இருந்தா நிறைய பேருக்கு வேற ஆபத்து நேர்ந்திருந்தா நாளைக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாகும். அதனால கண்டிப்பாக இந்த சிஸ்டமிக் டாக்ஸிட்டி கம்மியா இருந்தால அதை கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நிறைய பேர் ஒரு சாரா தப்பா சொல்றாங்க. என்னன்னா நிலவேம்பு குடிநீர் வந்து எஃபெக்டிவா இல்லைன்ட்டு. அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நம்மளுடைய தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலவேம்பு குடிநீர் பத்தி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி அரசு கொடுக்குன்றத இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுங்க. பல முறை பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை தான் முதல்ல பப்ளிக் டொமைனில் சொல்லுவோம். அதனால் பொதுமக்கள் எந்தவித பயமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயத்தை அளவாக அது 30 ml கொடுக்கணும், 5 days சாப்பிடணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. எல்லாமே அது சித்த மருத்துவர்கள் அதை பேம்ப்ளெட்டில் கொடுக்குறாங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்றது. நிலவேம்பு, மலைவேம்பு, பப்பாளி இலைச்சார் 3மே கொடுக்கலாம். இது பாரம்பரிய மருந்துகள், இதில் எந்த விதமான பாதிப்பு நிச்சயமா இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்து. ஸோ இதனால இப்போ கபசுர குடிநீர் ஒரு கிளினிக்கலி எவிடன்ஸ் பேஸ்ட் ஒரு ட்ரக்ன்றது ப்ரூவ் ஆகுது. சிஸ்டமிக் டாக்ஸிட்டியும் இல்லைன்றதால நம்ம குடிக்கலாம்ன்றது ப்ரூவ் ஆகுது. அதனால பொதுமக்கள் தாராளமாக இதை குடிக்கலாம். ஆனால் அதற்காக உடனே போய் நம்ம கூட்டமா மெடிக்கல் ஷாப்ல போய் நின்றுட்டு கபசுர குடிநீர் வாங்குறது தப்பு. அதை அதிக அளவுல வாங்கி பதுக்கி வைக்கிறதும் தப்பு. ஏன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, எக்ஸப்ட் ரொம்ப எமர்ஜென்சி டயத்தை தவறையோ இல்ல அத்தியாவசிய தேவை தவறையோ. அதனால நிச்சயமாக இப்போ இதுக்காக நீங்க முன்னெடுச்சுட்டு போக வேண்டாம். நீங்க எப்பயாவது வெளியில போய் கூட்டமும் கம்மியா இருக்கு மெடிக்கல் ஷாப்ல அப்படின்னா அந்த நேரத்துல வாங்குங்க. அப்படி இல்லாட்டி பரவாயில்ல. அப்படி வெளியில போறப்போ கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்சிங் எனப்படும் சமூக விலகலை கட்டாயம் கடைபிடிங்க. அதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒரு வேலை தேவை, நீங்க குடிக்கணும்னு நினைச்சா நீங்க போன் பண்ணி மெடிக்கல் ஷாப் போன் பண்ணி சித்தா மெடிக்கல் ஷாப் போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இந்த மருந்து தேவைன்னு சொல்லி ஒரு ஹோம் டெலிவரியா கூட அதை வாங்கி நீங்க உபயோகப்படுத்துங்க. அதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா இந்த மருந்து இப்போதைக்கு ரொம்ப முக்கியமா யாருக்கு தேவைன்னா நோயாளிகளை பார்க்குற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் நமக்காக வெளியில ரோட்ல சுத்தி காவல் புரிகிற நம்மளுடைய காவலர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கும் நிச்சயமா முதல்ல அவங்களுக்கு தேவை. அவர்கள் முதலில், ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரோன் ஃபார் திஸ் டிசீஸ் அப்படின்றதால வெளியில இருக்கிறதால அவங்க முதலில் இதை குடிக்கட்டும் ஒரு தற்காப்புக்காக. அதன் பிறகு ஒவ்வொரு வீட்லயும் எல்டர் பேஷண்ட்ஸோ இல்லைன்னா இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களும் முதல்ல இதை குடிக்கட்டும். அதன் பிறகு நார்மலா அவங்க குடிக்கலாம். ஏன் சொல்றேன்னா இந்த ட்ரக்கோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதால முதலில் யாருக்கு தேவையோ அதை கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. எல்லாரும் இதை குடிச்சு காலி பண்ணிட்டு அதன் பிறகு யாருக்கு தேவையோ இல்லாம போயிடக்கூடாதுன்றதும் என்னுடைய நண்பர்கள் சித்த மருத்துவ நண்பர்களோட கருத்தாகும். அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதை தவிர்த்து ஒரு கேள்வி, நான் இதை குடிச்சிட்டேன், எனக்கு கபசுர குடிநீர் குடிச்சிட்டேன், எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு வெளியில இல்லை சுத்தினீங்கன்னா மிகவும் தவறு. கபசுர குடிநீர்ன்றது ஒரு ப்ரொஃபைலாக்டிக் ப்ரொடக்டிவ் மெஷர் தானே தவிர 100% எதுவுமே இதுல கேரண்டி கிடையாது. ஆக்சுவலா நம்மளுடைய இம்யூனிட்டி ரைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதன் பிறகு இன்னும் சில விஷயங்கள் செய்தால் அதுல இருந்து தடுத்துக்க முடியும் நான் நம்புறேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன்.